சிவாய நம. இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான சிவலிங்கத்தை பார்க்க வந்திருக்குங்க. எங்கள் அப்பா ஈசனை எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான, அப்படியே அணைச்சி பிடிச்சா கூட கை பத்தாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கார். ரொம்ப பெரிய சைஸு சிவலிங்கம். இன்றைக்கி ஒரு விவசாய இடத்துல இருக்குதுங்க. எங்கள் அப்பா ஈசன் இவ்வளோ தான் இருக்கிறாரு. சிவாய நம. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். கண்டிப்பாக இந்த சிவலிங்கத்தை மீட்டு எடுத்து பிரதிஷ்டிக்கு கொண்டு வந்து ஜனத்துக்கு ஒப்படைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா ஈசன் வெயில், மழை, காற்று எல்லாத்துலேயும் இன்றைக்கி கஷ்ட நிலைமையில் இருக்கிறாருங்க. இவ்வளோ ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கங்க. இந்த சிவலிங்கம் எங்கே இருக்குன்னா, நம்ம திருவண்ணாமலை வந்துட்டால் திருவண்ணாமலையிலேருந்து ஜம்மை ஆமாங்க, ஜம்மைன்னு கேட்கணும். ஜம்மைன்ற ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு விவசாய இடத்துல தான் இப்படி ஒரு பழமையான இவ்வளோ அருமையான ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க. சிவாய நம்ம. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். இதே மாதிரி இந்த இடத்துல காசி விஸ்வநாதர் சிவன் கோயில் அங்கே இருக்குதுங்க, மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க விவசாய இடத்துல. அப்படியே அது பக்கத்தில் இங்கே பாருங்கள், அது இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு சிவலிங்கம். இந்த இடத்துல 2 சிவலிங்கம் இருக்குதுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. 2வது விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்கள். இது மாதிரி பழமையான சிவலிங்கம், பழமையான சிவன் கோவில் எல்லாமே நம்ம காணொலியில் வருங்க. மிஸ் பண்ணாத. நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர்னாலையும் எல்லார் ஜனத்துக்கெல்லாம் போய் சேரும். எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து போடணுன்னு இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்கும். 2வது இது மாதிரி பழமையான சிவலிங்கத்தெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே நாங்கள் பண்ணுவோங்க. சிவாய நம.